ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெரோதா ஆப்பில் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி தான் ஹோம் பேஜில் இருப்பீங்க. நான் நிஃப்டி 50 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ச் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு நிஃப்டி 50 வந்துடும். ஸோ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த பேஜில் ஆப்ஷன் செயின் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சென்சிபிள் வெப்சைட் வந்து லோட் ஆகி வந்துடும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் செயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட கரண்ட் லெவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,131 இருக்குது. அதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருப்பாங்க, கான்ட்ராக்ட் எண்டு டேட்டு. இதில் என்ன கான்ட்ராக்ட் டேட்டில் நீங்கள் வாங்கணுமோ வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மேலே செக் பண்ணிக்கலாம். கீழே வந்துருங்க. ஸோ இங்கே வந்து நிஃப்டி சார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, கான்ட்ராக்ட் முடிய போகிற டைமில் ட்ரேடிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 4 ரூபா 3 ரூபா 2 ரூபான்னு சொல்லிட்டு அது ரொம்ப வேகமாக விலை வந்து குறைஞ்சிட்டே போகும் அந்த வேல்யூ. ஏன்னா எண்டுக்கு போகும்போது உங்கள் வேல்யூ ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறையும். பட் நிஃப்டி பாயிண்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே லெவலில் தான் இருக்கும். பட் நீங்கள் வாங்கின ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். எண்டு டேட்டில் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நிஃப்டி 24,131 இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இந்த லெவலில் இருந்து நிஃப்டி மேலே போகும் அப்படின்னா நீங்கள் கால் எடுக்கலாம், கீழே போகும் அப்படின்னா புட் எடுக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கால் கொடுத்துருப்பாங்க, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா புட் கொடுத்துருப்பாங்க. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கால் புட், அதோட எல்டிபி கொடுத்துருப்பாங்க ப்ரைஸ். ஸோ 24,131 இருக்கிறது நான் 23,800க்கு போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜிடிபி டேட்டா வந்திருக்கு, ஸோ நெகட்டிவாக வந்திருக்கு ரொம்ப, அதனால் நான் கீழே போகும்னு சொல்கிறேன். அப்போ 23,800 அப்படிங்கிறதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 39,95 ரூபா இருக்குது. கிளிக் பண்ணேன் அப்படின்னா ரெண்டு பக்கமே பை வருது, கால்லையும் பை வருது, புட்லேயும் பை வருது. நான் புட்டில் பை கொடுக்குறேன். பை கொடுத்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்க, மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க 39,95 இருக்குது. ஸோ குவான்டிட்டி என்ன வேணுமோ அந்த குவான்டிட்டி அடிச்சிருங்க. அந்த வாங்குறது வந்து மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் ஓடிட்டுருக்கோ அதுக்கு வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இல்லை அந்த டபுள் வேறு டிக் பண்ணிங்க அப்படின்னா லிமிட் வரும். ஸோ 40 ரூபா வந்தால் வாங்கிக்கிறேன் அப்படின்னா 40 ரூபா அடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப சேஃபாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா 2 ப்ரைஸ்க்கு வந்து கேட்கும், ட்ரிகர் ப்ரைஸ், லிமிட். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 40 ரூபாய்க்கு வாங்குகிறோம், கீழே போயிட்டே இருக்குது அப்படின்னா எக்ஸிட் ஆகிறதுக்காக தான் ஸ்டாப் லாஸ். ட்ரிகர் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரைஸ் வந்தானே நீ சுதாரிச்சிரு அப்படிங்கிறது தான் ட்ரிகர் ப்ரைஸ். ஸோ ட்ரிகர் ப்ரைஸ் வந்து நான் 35 ரூபா கொடுக்குறேன், 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 5 ரூபா வரைக்கும் கீழே போகட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா 35 ரூபா கொடுக்கலாம். இல்லை 1 ரூபாயிலேயே ட்ரிகர் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் 35 ரூபா கொடுக்குறேன். அடுத்து அது பக்கத்தில் லிமிட் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த விலையில் விற்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறது. ஓகேவா? நான் விற்கிறதே 35 ரூபாவில் விற்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா 35 ரூபா கொடுத்துட்டு ட்ரிகர் ப்ரைஸை 36 வச்சுக்கலாம். ஸோ 36 வந்து மார்க்கெட் கீழே வரும்போதே சுதாரிச்சிடும், 35 வந்தோடனே உங்கள் ஆர்டர் வந்து செல் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாப்லாம் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு பை இருக்கும், கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். இப்போ மார்க்கெட் க்ளோஸு, ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ட்ரேடிங்கில். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற பேஜுக்கு போனீங்க அப்படின்னா பொசிஷனில் வந்து இருக்கும். ஸோ என்ன ப்ராஃபிட் வருது லாஸ் வருதுன்னு லைவாக நீங்கள் இந்த பேஜில் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ப்ராஃபிட் ஓகே அப்படின்னா நீட்டாக நீங்கள் வெளியே வந்துடலாம். சரியா? ஸோ அதை கிளிக் பண்ணி செல் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ ட்ரேடிங் வந்து புதுசாக பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி தான் பேசிக்காக பண்ணணும். இதில் நிறைய டெக்னிக்கல்ஸ் இருக்குது, நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும், அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். பட் நான் ஜென்ரலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.